ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஎஸ் vlogs. இதோ நம்ம தான் பார்த்திங்கன்னா வீட்டில் எந்நேரமும் சீமாரும் கைமா சுற்றிட்டுருப்போங்க. வீட்டுக்குள்ளே கூட்டணும் வாசலில் கூட்டணும்னு சொல்லிட்டு ஏன்னா பொடுசுக வேறு இருக்கிறதுக்கு எந்நேரம் பார்த்தா குப்பை போட்டு வச்சுருவாங்க. கூட்டிகிட்டே இருப்போம். சரி, என்னுடைய கணவர் பார்த்திங்கன்னா ஷெட்டில் தான் இந்த வேலை செய்வார். போய் நம்ம அந்த சீமாரும் கைமா ஒரு வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டாங்க போனேன். இதோ இந்த இடத்துல தாங்க இந்த ஷெட்டில் கோழிகை வந்து அடையுங்க. நைட்டுக்கு அளவான கோழிகை தான் இந்த ஷெட்டில் அடையும். அதனால் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து கோழி குப்பைகள் கலெக்ட் ஆகுங்க. இந்த இடத்துலேயே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல உரமாக வந்து கன்வெர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துகிட்டு போய் டைரெக்டாக செடிகளுக்கு கொடுக்கலாம். இல்லைனா அதை சாக்கில் போட்டு வச்சு ஒரு வாரம் 10 நாள் நம்ம விட்டுட்டோம்னா நல்லா வந்து குப்பையாக மாறிக்கும். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம செடிகளுக்கு அப்படியே உரமாக கொடுத்துர்லாங்க. ரொம்ப நல்லதுங்க செடிகளுக்கு கோழி குப்பை போடுறது. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாட்டு யூரின் கோமியம் வந்து கலெக்ட் ஆகிற இடங்க. இதுதாங்க நம்மளுடைய மாட்டு கட்டுத்தர. மழை பெய்கிற நேரத்தில் இல்லை ரொம்ப வெயிலாக இருக்கிறப்ப மட்டும் தாங்க இங்கே மாடு கட்டுவோம். நம்ம என்ன தான் பார்த்து மாட்டை கழுவி வச்சாலும் சாணியை போட்டு நல்லா வெயிலுக்கு அதில் ஏறி ஜாலியாக படுத்துக்குங்க. எந்நேரம் சாணியோடையே தான் இருக்கும். நம்ம டெய்லி கழுவுனாலும் பார்த்திங்கன்னா மாடுக அப்படி தாங்க இருக்கும். வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம வந்து அந்த இடத்துல மாடுக வந்து யூரின் பாஸ் பண்ணிச்சுன்னா அப்படியே அந்த கோமியம் வந்து வாய்க்கால் மாதிரி நம்ம கட்டி விட்டுருக்கோம். முதல்ல பிளான் பண்ணி கட்டிட்டோம். எல்லாமே வந்து ஒரு இடத்துல கலெக்ட் ஆகிறதுக்காக. ஸோ அந்த இடத்துல கலெக்ட் ஆகி அதுவே வந்து ஃபர்மெண்ட் ஆகிக்கும். ஏன்னா வந்து இது எப்படி இருந்தாலும் ஒரு 1 வீக்குக்கு மேலே இருக்கிற யூரின் தாங்க. அது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா முதல்ல அங்கேயே வந்து ஃபர்மெண்ட் ஆகிருக்குங்க. ஸோ ஃபர்மெண்ட்டான கோமியத்தை வந்து நம்ம செடிகள் மேலே தெளிக்கிறது தாங்க நல்லது. நம்ம வந்து டேரெக்டாக அந்த கோமியம் வந்து அப்போ தான் வந்து போயிருக்கு அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போய் நம்ம தெளிக்கக்கூடாதுங்க. அது வந்து அப்படி தெளிக்கும் போது நமக்கு செடிகள் வந்து சீக்கிரம் கருகிரும். வேரில் வந்து அவ்வளோ ஹீட் போய் இதாகுங்க. அதனால் வந்து சீக்கிரமாக வேர்கள்லாம் கருகிரும். இந்த மாதிரி ஃபர்மெண்ட் ஆக விட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம வந்து செடிகளுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோமியமும் கோழி குப்பையும் வந்துட்டு நம்ம பப்பாளி மரத்துக்கு கொடுக்கலாம். ஏன்னா வந்து அதில் ஒரு மரம் வந்து ஏனோ தெரியல அப்படியே பழுத்துட்ருக்குதுங்க இலையெல்லாம். அதனால் அது கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். சரி, போகிற வழியிலே நம்மளுடைய பாப்பாவோட ஃபேவரட்டான மரம் சக்கரைப்பழ மரம் இருந்துச்சுங்க. அதுக்கும் சேர்த்து கொஞ்சம் உரம் கொடுத்துட்டு போயிடுவோம், நல்லா வரட்டும். ஏன்னா நிறைய பிஞ்சு இருக்குது, பூ விட்டுருக்குதுங்க. அதனால் வந்து அதுக்கும் கொடுத்துட்டு அப்புறம் பப்பாளி மரத்துக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே நின்றுட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா கோமியம் வந்து 1 லிட்டர் அந்த கணக்கில் எடுத்துட்டோம்னா தண்ணி பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் வந்து ஒரு 5 to 10 லிட்டர்ஸ் ஊற்றணுங்க. அது செடி வந்து சின்ன செடியாக இருக்கா இல்லை பெரிய மரமாக இருக்கான்றதை பொறுத்து தாங்க. சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து தண்ணி வந்து அதிகமாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஏன்னா ரொம்ப வந்து ஹீட் இதாகும்போது வேர் வந்து கருகிருங்க. நம்மளுடைய மிளகாய் காட்டுக்கு பக்கத்தில் தான் பப்பாளி மரம் வச்சுருக்கமாச்சுங்க ஓரத்தில். அதுக்கு போகிற வழியில் தான் பார்த்தா மிளகாய்கள் வந்து பிஞ்சு விட்டுருந்துச்சு செடிகள். செடியில் இருந்த ஒரு பிஞ்சு பார்த்திங்கன்னா நான் மேலே பார்த்து தான் வருவேன் அப்படின்ற மாதிரி அழகாக எல்லா மிளகாயும் கீழே பார்த்து தான் வரும். ஆனால் அந்த ஒரு மிளகாய் மட்டும் அப்படியே யூட்டர்ன் அடித்து மேலே பார்த்து வளர்ந்துட்டு இருந்துச்சுங்க. அதை தான் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். இந்த மரம் தாங்க இலைகள்லாம் பழுத்துருச்சு. காய் காய்ச்சிட்டு தான் இருந்துச்சுங்க. இப்போ கூட பாருங்கள் அதில் பழம் இருக்குது. காய் சிறுத்து போச்சு. சரி, கொஞ்சம் உரம் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக எந்த மருந்தும் கொடுக்கறது இல்லைங்க. நம்மக்கிட்ட இருக்க உரத்தை கொடுக்குறோம். அதில் வர்றது எது வருதோ அதை தான் நாங்கள் கன்சியூம் பண்ணிக்கிறோம். அதுக்கு மேலே வரலைனாலும் நாங்கள் அதுக்கு வந்து ஓவராக வந்து வரி பண்ணிக்கிறது இல்லைங்க. ஏன்னா இது வந்து கமர்ஷியலாக நம்ம பண்ணோம்னா வேணால் நமக்கு வந்து நிறையா வந்து விளைச்சல் வரணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். நம்ம வீட்டு தேவைக்காக பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிற நேரத்தில் கொஞ்சத்தை ஒதுக்கி தான் நம்ம இந்த வேலைகள் செய்கிற மாதிரி இருக்குது. இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளால் அதுக்கு வந்து அதிகமாக வேலை செய்ய முடியறது இல்லைங்க. நம்மளால் எப்போல்லாம் வேலை செய்ய முடியுதோ அப்போல்லாம் செய்கிறோம். அண்ட் அதில் வரக்கூடிய காய்கறிகள் பழங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறோங்க. அவ்வளோதாங்க. பார்த்திங்கன்னா அந்த பப்பாளி மரத்துக்கிட்ட வந்து மண்ணெல்லாம் கொஞ்சம் பறிச்சிட்டாப்லைங்க. பறிச்சிட்டு அதில் வந்துட்டு முதல்ல பார்த்திங்கன்னா கோழி குப்பை வந்து போட்டு விட்டாப்லைங்க சுற்றியுமே. அதுக்கப்புறம் அதில் வந்து கோமியம் வந்து தண்ணியில் கலந்துட்டு, ஏன்னா வந்து டைரெக்டாக வேர் மேலே ஊற்றக்கூடாது இல்லைங்களா, அதனால் தண்ணியில் கலந்துட்டு அதையும் ஊற்றிட்டாப்லைங்க. கொஞ்சம் நேரம் அதை விட்டுட்டாப்ல. அண்ட் இந்த பக்கம் இருக்க மரங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கோழி குப்பை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கோமியம் கலந்த தண்ணி வந்து நம்ம மேலே வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் மண் வந்து மேலே போட்டு கொஞ்சம் மூடி விட்டுட்டு மண்ணோட கலந்து விட்டுட்டாங்க. கலந்து விட்டுட்டு நாங்கள் வந்துவிட்டோம். அவ்வளோதாங்க இதுக்கான உரம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாட்டு சாணி குப்பை போட்டிருந்தோங்க. ஸோ அது ஒரு டைம் இது ஒரு டைம்னு நம்ம மாற்றி போட்டுக்கிறோன்னு வைங்களேன். அண்ட் நம்ம பார்த்திங்கன்னா கோழி குப்பையாகட்டும் மாட்டு சாணி குப்பையாகட்டுங்க, இல்லைனா வந்து மாட்டோடைய யூரின் அதாவது கோமியம் ஆகட்டும், இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நைட்ரஜன் சத்துங்க. அதாவது வந்து இலைகள்லேருந்து கிடைக்கக்கூடிய சத்தான நைட்ரஜன் சத்து வந்து அதிகமாக இருக்குதுங்க. ஸோ இதை வந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது நல்ல க்ரோத் இருக்குங்க. நீங்களே வந்து அதை வந்து ஊற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கே அந்த க்ரோத் வந்து கண்கூட தெரியுங்க. நாங்கள் நிறைய டைம் அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் அந்த இடத்துல உரம் கொடுத்துட்ருந்தோம். இந்த பக்கம் ஒரு வேலை ஆகிட்டு இருந்துச்சு. பாப்பா திடீர்னு வாழை இலையெல்லாம்
பிச்சுட்டு இருந்தாங்க. சரி எதுக்கு பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து அதை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா போய் அங்கே மாடு கன்றுக்குட்டியெல்லாம் கட்டியிருந்துச்சுங்களா, அவங்களாம் வந்து அதை பறிச்சுட்டு போய் கன்றுக்குட்டிக்கு ஒன்று ஒன்று மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறக்கு. ஏன்னா நம்ம எப்படி இருக்கோமோ நம்ம குழந்தைகளும் அப்படி தான் இருப்பாங்கன்றதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுங்க. ஏன்னா நானும் அந்த வேலையை தான் செய்வேன் முதல்லாம். இப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த வேலையை தான் செய்வேன் அப்பப்போ. என் குழந்தையும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்காப்புலைங்க. இயற்கையோடு நம்மளுடைய குழந்தைகளை வந்து நம்ம வளர்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தேவையில்லாத ஃபோன், டிவி அந்த டைம்லாம் கேட்குறதே இல்லைங்க. அவங்களுக்கு தேவையான டைம் பார்த்திங்கன்னா எனக்கு கோழி கூட டைம் வேணும், மாடு கூட டைம் வேணும், போய் பூ பறிக்கணும், காய் பறிக்கணும், இது தாங்க அவங்க விரும்பி கேட்குறதே. இதை பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா நாங்கள் மெயினாக வந்து அந்த மாதிரி தான் வளர்ந்தோம். எங்கள் பொண்ணுக்கும் நாங்கள் அந்த லைஃப் தான் கொடுக்க ஆசைப்பட்டோம். அதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறேங்க. அண்ட் அந்த லைஃப்பை தான் கொடுத்துட்ருக்கோங்க இது வரைக்கும். அண்ட் நம்ம பார்த்திங்கன்னா மாட்டுடைய கோமியத்தை வந்து ஒரு சிறந்த பூச்சி விரட்டியாகவும் நம்ம பயன்படுத்தலாங்க. இதே மாதிரி வந்து தண்ணியில் கலந்துட்டு நம்ம வந்து செடிகள் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது நிறையா விதமான பூச்சிகள் வந்து போயிடுதுங்க. செடியில் இருந்துச்சுனாலும் வந்து அது வர்றதில்லை, போயிடுது. அதுவுமே பார்த்திங்கன்னா டைரெக்டாக வெறும் கோமியத்தை தெளித்தா செடிகள் வந்து அந்த சூடு தாங்க முடியாமல் கண்டிப்பாக கருகிருங்க. அண்ட் கோமியத்தை பார்த்தா நம்ம வந்து வேரில் கொடுக்கும்போதுங்க அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை வந்து குறைக்குதாமாங்க. இது எல்லாமே வந்து நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தது தாங்க. ஏன்னா நாங்கள் யூஸ்வலாக கொடுப்போம். அதில் என்ன இருக்குதுன்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி தெளிவாக தெரிஞ்சுட்டு சொல்லணும் இல்லைங்களா? ஸோ நான் வீடியோ வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தேங்க. அதில் தாங்க இதெல்லாமே போட்டிருந்துச்சு. அண்ட் கோழி குப்பையை பார்த்திங்கன்னா வந்து நல்லா மக்குனதுக்கப்புறம் கொடுக்கணுங்க. அப்படியே பச்சையாக கொடுத்துடக்கூடாது. ப்ளஸ் அதில் வந்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம வந்து ஃபர்மெண்ட் ஆக விட்டுறணுங்க. ஒரு 1 or 2 days, இல்லைனா மேக்ஸிமம் ஒரு 1 week கூட நம்ம அதில் விட்டுறலாம். விட்டுட்டு அந்த வடித்து அந்த தண்ணியை வந்து செடி கொடுக்கும்போது ஒரு நல்ல உரமாக இருக்குங்க. சரி, எல்லாம் உரமெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு பப்பாளிக்கு. பப்பாளி மரம் நம்மளை சும்மா வெறுங்கையோடு அனுப்புங்களா? அனுப்பவே அனுப்பாது கண்டிப்பாக. இதோ கட்டி வச்சுருந்தோம். குருவிக்கிட்டேருந்து பாதுகாத்து அழகு போல் சூப்பராக செவன்னு 2 பப்பாளி பழம் பழுத்துருந்துச்சுங்க. பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சுங்க. அந்த நிறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. உடனே பறிச்சுட்டு போய் சாப்பிடணும் தாங்க தோணும் அதை பார்த்தா. நாங்கள் வந்து ஆக்சுவலி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதால அங்கே ஜாலியாக ஏதோ ஒன்று பேசிகிட்டே நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறோங்க. அதனால் ஒவ்வொரு ரியாக்ஷனும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு வந்து என்னடா இப்படி பண்ணுறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. டேரெக்டாக பேசுகிற மாதிரி இருந்தால் நம்ம அப்படியே பேசிட்டு போயிடுவோம். இது வந்து வாய்ஸ் ஓவர் தானே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவர் கூட நல்லா கமெண்ட் அடிச்சுட்டு பேசிகிட்டு இருந்தோம். ஸோ ஒரு வழியாக வந்து நம்ம வந்து உரமும் கொடுத்தாச்சு, நமக்கு பப்பாளியும் கொடுத்துருச்சுங்க மரம். ஜாலியாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. உடனே போய் வெட்டி சாப்பிட வேண்டியது தாங்க. நீங்கள் வந்து செடிகளுக்கு என்னென்ன இயற்கையான உரங்கள் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடியே கோமியம், கோழி குப்பையெல்லாம் கொடுத்துருக்கீங்களா? அதையும் சொல்லுங்கள். வேறு ஏதாவது புதுசாக இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் நாங்களும் வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்குறோங்க. உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றிங்க.